சிவகங்க சீமை யானவன் வித்தக்கடை அரிகருக்கு சக்கம்பட்டி அரிகருக்கு சிட்டாம்பட்டி என்பது எழுதுகிறார். சரி, சிட்டாம்பட்டி ஊரில் சேதுபதி வணக்கம். சரி, செம்மாகி அம்மாளுக்கு ஒரு கல்லூரியில் பிறந்து கல்லூரியில் வளர்ந்து வந்த சரி அந்த கல்லூரி பெற்றெடுத்த வெள்ளச்சாமி என்பது எழுதுகிறார். இந்த வெள்ளச்சாமியோ 5 வயது அரியா பருவத்தில் இருக்கும் பொழுது சரி என்னுடைய தந்தை சேதுபதியாகப்பட்டவர் மாடுபிடி ஆட்டம், சிலம்பாட்டம், கோலாட்டம் என்று சொல்லக்கூடிய சரி இப்ப ஏற்பட்ட கலை நிகழ்ச்சிகளை எங்கு நடைபெற்றாலும் சரி அங்கு சென்று சிறப்பாக ஆடக்கூடியவர். ஒரு நாள் சமயமும் தை மாதம் 1ஆம் தேதி என்றார் என்னுடைய சக்கம்பட்டி கருகாமருக்கு விளங்காம்பட்டிகளை சரி மந்து விரட்டு நடைபெறுவது வழக்கம். சரி, அந்த மஞ்சு விரட்டுக்காக என்னுடைய தந்தையும் அவருடைய மித்திராக இருவரும் ஆடுபிடிக்க செல்வதை விளக்கம். சரி, ஒரு நாடு அந்த தை மாதம் 1ஆம் தேதி என்று சரி என்னுடைய வீட்டில் எனக்காக 5வது பிறந்தநாள் விழா சரி கோலாகலமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சரி, அன்றைய தினம் என்னுடைய தந்தை எங்கே சென்றார்? எங்கே போனார் தெரியுமா? தங்கராசு நம்மள பொழுது அங்கே போவோம். சத்தியமா டீ கடைக்கு தானே போறது. அது உடனே ஒரு மாசம் சத்தியமா டீ கடைக்கு மரியாதை உண்மை சொல்லு. நீ டீ கடைக்கு போவீங்க? சத்தியமா டீ கடையை பார்த்து கொள்ள நாள் ஆகுதுன்னு நீங்க டீ கடைக்கு போவீங்க. ஆனா எப்ப முடியாது நல்ல மனசன் கடையில சொல்றீங்க. அப்படியே பொழுது விடுதலுமே எந்த இடத்தோட கஞ்சா விற்கிறாங்க, என்ன இடத்தோட கண்ணு சாரைய விற்கிறாங்க. சரி, என்ன குடிபோதை இருக்கிறவரா எப்ப சரி மோசமான குடிகார பையன். அண்ணே வணக்கம்ண்ணே. ஒண்ணு இல்லையா இது அப்பனா மோசமான குடிகாரன். ஆமா ஆமா, அப்பேற்பட்ட குடிகாரனுக்கு பிறந்தவன் நான் எப்படி இருக்கணும்? தாய் 8 குட்டி 16 சொல்லுவாங்க. நீங்க 32 42 82 சொன்னா மண்டை கரிச்சு போயிடும். ஏன்னா அப்படி புரியாது. உடனே சொல்ல நேத்து வந்த வெள்ளச்சாமியா? நேத்து நான்தாய வந்தேன். அப்படியே முந்தா நாள் வந்து வெள்ளச்சாமி? முந்தா நாள் நான்தாய வந்தேன். சரி, பொழுது விடுதலுமே நம்ம கஞ்சாவையும் கள்ள சாரியத்தையும் கலந்து குடிச்சிட்டு சரி அந்த விராங்கான்பட்டி மஞ்சு விரட்டுக்கு மாடு பிடிக்க புறப்பட்டாங்க. ஆக வீட்டை விட்டு புறப்படும் பொழுது என் ஆத்தா செம்பாகி எவ்வளவோ சொல்லி தடுத்தாலே அப்பன நீங்க மனுஷனாடா? உனக்கு அறிவு இருக்குதா? நீ சோத்தான் நிங்கிறியா? நீங்க ஹோட்டல் கடையில போட்டாங்க மீனாட்சி ஹோட்டலா அருமையான சாப்பாடு ஒண்ணு இல்லையா? இந்த அப்பனை பார்த்து கேட்கிறாயா? அட மானகட்டவனே, நம்ம மகனுக்கு 5 வயது அறியாத பருவம் சின்ன பையன். இன்னைக்கு தாயவனுக்கு 5வது பிறந்தநாள் விழா கொண்டாடணும். அதை கொண்டாடப்பட்டு மாடுபடி போறியா? போற இடத்துல மாடுபடி நீ செத்து போயிட்டீங்கன்னா பெட்டிக்கார சத்தியமா நாளைக்கு வேற எங்க நான் தான் செத்து போயிடுறேன். அப்புறம் எங்கிட்டு வரணும்? நீ சாதனையா? இந்த அப்பனை பார்த்து கேட்கிறா மாடு போட்டு நீ செத்து போயிட்டீங்கன்னா சரி நம்ம பிள்ளைங்களுக்கு யாரா இருக்கிறா? என்னைக்குமே இங்க பேச்ச கேட்க மாட்டேன். ஆனா குடியார பேர இன்னைக்காச்சும் சொல்றதுக்கு நான் எவ்வளவு தடுத்தாயே ஆத்தா? நீ என்னடி சொல்லுது? நான் கேட்கிறது நான் மாடு பிடிக்க தாண்டி போவேன் கப்பல் நிலத்துட்டேன். சரி, 2 பேருக்குள்ள வாக்கு வரலையா? எங்க அடிக்கடி சண்டை அடிச்சுக்கிட்டு உருவாயின்னு வச்சுக்கிறவே இந்த நல்ல டவுன்லோட்ல ஏன் ஐயப்பேடா அடிச்சுக்கிட்டு கதையில சொல்றியா? அப்பவே ஆத்தா மறிச்சாயா? என்னையா? என் பேச்ச மீறி போகாதே என் பேச்ச மீறி போகாதே உயிரோடு விடுதலை மாட்டான போகலை தடுத்தார சனியா முடிச்சவன் யார்? யாரு? ஆத்தா. அவன் 3 முடிச்சா வரணும் ஐயா. காலையில கண்டிப்பா மலரக்காட்ட போனோம்னு எனக்கு வேற வேலை நீ பெரிய பொண்டாட்டி கட்டுன புருஷ வீட்டை விட்டு போனா பொண்டாட்டி இல்லையா செய்யும் கொடுத்து பத்து பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்து விளைவிப்பு வைக்கிறா கொண்டாட்டி அப்படி போகும்போது மாடுமுட்டிக்கு செத்து போயிருவேன். வரமாட்ட அமைச்சகரமா பேசலாம் ஐயா. என் தாய் தடுத்தா என் தாய் வச்சு வீட்டு மாடு பிடிக்கிறது முக்கியமான. சரி, போனாங்க விளங்காமட்டி மஞ்சு விரட்டுக்கு சென்று கிடத்துல அந்த விளங்காமட்டி மஞ்சு விரட்டுல எப்ப சேதுபதி மாடுபட்டி மாடு எப்ப செத்து போயிட்டாக்கா? அப்பளாரு பார்த்தா நல்லா இருந்தாரு. கேடு வரதுக்கு அவர் உசுரோட இருக்கா வீட்டுல. சேதுபதி செத்து போயிட்டா. சரி, சேதுபதி தந்தை இருந்த பிறகு சரி என்னை வளர்ப்பதற்காக என் ஆத்தா செம்பாய் ஒரு கோளாறு குடிக்கிற பண்ணைக்கு இருந்தாங்க. திருமாயிர பசுமாடு வைச்சா. சரி, வீடு வீடாக வட்டி செம்பு விளக்குறாங்க. கொள்ளி வைக்க ஒத்த பிள்ளைதா இருக்காங்க. அம்பட்டு ஒரு செல்ல பிள்ளைய ஆத்தா என்னை வளர்த்தாங்க. செல்ல பிள்ளைய அம்மா அப்படியே ஆத்தா வளர்த்திருந்தாலும் எந்த ஒரு தாயை தன்னோட மனசுல ஒரு ஆசை வச்சிருப்பாங்க. இருக்குமே நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு மகன் செல்ல பிள்ளை சின்ன பிள்ளை. ஆமா, அவன் படிச்சு ஒரு பெரிய ஆள் வந்துட்டாங்க. IAS IPS கலெக்டராவா எம்எல்ஏ MP அப்படிலாம் போயிருந்தா இன்னைக்கு உங்களெல்லாம் பார்த்துட்டு முடியுமா? இந்த ஊர் அருமையான ஒரு அப்படி ஏதோ ஒரு ஆசையில சரி ஏன் அத்தா என்ன உடனே பள்ளிக்கூடத்தை சேர்த்து விட்டாங்க. வணக்கம்
என்ன இல்ல உன்னை கொண்டு பள்ளிக்கூடத்துல சேர்த்து ஏன் நான் படிக்க மாட்டேங்க இல்ல உலக்க என்னமோ தோசை திருப்பி அது உலகங்களடா பாடா போறோம் போன கொண்டு இருக்கிறேன் அம்பு வில்லு உச்சி சென்னை இது இப்படி சுத்த வர்றதுக்கு பேர் உலக்கையா ஆமா பள்ளிக்கூடத்தை செத்து விட்டா சரி ஆனா ஏன் மண்டக்கரகம் என்ன உனக்கு மண்டக்கரகம் உனக்கு நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போனோம் சரி பாட புத்தகத்துல தூக்கி இருந்துட்டு சரி காடப்படுகிற மாதிரி கிட்ட கை எடுத்துக்கிட்டீங்க சரி என் சட்டப்பட்டி இலக்கினர் விளைக்க வெள்ள மலை காடு ஒரு புரிய மலங்காடு புரிய மலங்காடு அந்த வெள்ள மலை காட்டுக்குள்ள வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மட்டும் வேட்டைக்கு போறது வழக்கம் மற்ற நாள் போக மாட்டேன் தாய்மார்கள் தயவுசெய்து யாரும் கோவிச்சுக்க வேண்டாம் வாரத்துல 7 நாள் இருக்குது எல்லாரும் நல்லா முடிச்சு பாருங்க இங்கிட்ட பாருங்க சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அப்படி ஆமா அது என்ன வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்க போறது என்ன விஷயம் இல்லாம போக முடியும் என்ன வெள்ளமலை காட்டுக்கு நான் வெள்ளிக்கிழமை வெள்ளைக்கு வேட்டைக்கு போறணும் அதே வெள்ளமலை காட்டுக்கு ஒரு சண்டாரி வெள்ளாறு ஓட்டி வருவா பாரியா அவளை பார்க்கத்தாயா போறது அந்த வெள்ளமலை காட்டுல மலை உச்சியில ஒண்டி புளிய மரம்னு ஒண்ணு இருக்குதுயா ஏனே இந்த மரம் தனியா ஒன்று இருக்குமே மேல கீதா பேர ஒரே ஒரு மரம் ஒத்த மரமா மரம் அப்படி சொல்லு அந்த புளிய மரத்து தூருல கித்தா தண்டி வந்து பெருசு ஒரு 2000 பேர் இந்த ஊருக்காரங்க போறல உள்ள போலாம் 2000 போக முடியும் எங்க மைசெட்டுக்காரரு அவர் மைசெட்டுக்காரங்க பொட்டுக்குள்ள வேலைங்க நாங்க 4 பேர் நீங்க எல்லாம் வெட்டி போட்டு உட்காருங்க பொந்துக்கு தண்டு இருக்குமா கணக்கான அது மட்டும் ஒரு பொந்து சரி அந்த பொந்துக்குள்ள என்னோட வில்லம்பு காடக்குள் கதவாரி கட்ட எல்லாத்தையும் ஒளிய வச்சுட்டு வேட்டையாரன் வசதியில சபையில கண்ண சந்தை நான் படுத்திருக்கிறது நல்ல மனுஷன் நான் பாட்டுல படுத்திருந்தேன் நீ நல்ல இந்த சண்டாளி எங்க ஆடு ஒட்டி வந்தாலே ஆட மெச்சமா வீட்டை பார்த்து போனவன போக வேண்டியதானே ஒரு ஆம்பளையார் படுத்து கிடக்குறானே யாரும் இல்லாத காட்டுக்குள்ள அவர் நல்ல மனுஷனும் இல்ல குடியார பையன் ஒரு பொம்பளை என்ன வாய் சும்மா இருக்காதுன்னு ஒரு 2 மணி நேரத்துக்கு என்னை கட்டுப்படுத்தி விட்டுது ஆமா நம்ம ஒரு பொம்பளை பார்த்து இடத்துக்கு போக கூடாது நம்ம பாட்டுல ஆட போட்டிட்டு வெளியே போயிருவோம் நினைச்ச சண்டாளி இன்னைக்கு போயிருந்தா இன்னைக்கு இந்த பொம்பை வந்திருக்குமா இந்த நாடகம் வந்திருக்குமா இந்த கோணம்பட்டி அருமையான ஒரு இந்த ஊருக்கு தான் வந்திருப்போம் இன்னைக்குதான் வந்திருக்க போறோமா ஆமா இன்னைக்கு எந்த ஒரு பெண்ணை மேலெடுத்து கூட பார்க்க கூடாது பெண்களை தேடி போய் பார்க்க கூடாது நினைக்கிறேன் நானும் என்ன ஒரு பட்டு நாளத்துக்கிறேன் குப்பீர் அப்படியே புல்ல இருக்குது பொங்கலை உனக்கு பிடிக்காது நான் சொன்னேன் இந்த நாடகம் தேடி போறது எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி நாடகம் நடக்குது அதனாலதான் பொங்கலை மனசுல ஒரு கட்டுப்பாடோட சவனையில மரத்தடியில படுத்திருக்கிறதுக்கு நீ நான் பாட்டுல படுத்திருந்தேன் இவ ஆட ஓட்டிக்கிட்டு பக்கத்துல வந்து ஒரு என்னையே பாத்துக்கிட்டு இருந்தாங்க பாத்துக்கிட்டு இருக்கா அன்னைக்கு தாண்ட வாழ்க்கையில நானும் ஒரு பெண்ணை எடுத்து பாக்குறேன் என்ன தாய்மார்கள் தயவுசெய்து யாரும் போச்சுக்கொண்டாங்க நான் ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு SSM மில்லு வேலை செஞ்ச கண்ட பக்கமெல்லாம் மில்லுக்கு விடுறேன் நீ 400 பொண்டாட்டியை ஆனா செவிட்டு பையல நானும் ஒரு விளைய தாய பார்த்தேன் ஓ நான் அப்படியா ஆமா அவன் யாரும் பாக்குறியா ஏன் எடுத்து பார்த்தா அழகு அழகு அம்புட்டு அழகியா அழகு பிரம்மன் படிப்பிள்ளையே இப்படிப்பட்ட ஒரு அழகான பிள்ளைய அன்னைக்கு தாண்டா பாக்குறேன் அப்படி சுண்டி விட்டா நாய் வரும் அப்பளார் வந்துச்சு காண நாதாரி பயிர ரத்த வறுமையா குடிக்கிற தண்ணி இருக்குது இல்ல நம்ம தொண்டையில இறங்குனா கண்ணாடி மாட்டம் தெரியும் தொண்டையில சரி அம்புட்டு அழகியா அவன் என்ன பார்க்க நான் அவளை பார்க்க 2 பேரும் மாறி பார்த்துக்கிட்டே என்னதான் ஆச்சு என் மனசுல ஒரு ஆசை என்னையா ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் வாழ்க்கையில நமக்கு பொண்டாட்டி ஒருத்தி வரத்தான் வருவா இல்லையா பூனா குருடியோ மொண்டியோ உடம்பா சாப்பாடியோ கண்ணு போட கண்ணு போடுவோம் பூக்கடா ஒரு நல்ல உள்ளதுக்கு வராது நீ சொன்னிய அந்த சுண்டி விட்ட நாய் ரத்தம் வருமா ஆமா அது ஆபத்துல எதே நான் சொன்ன பாரு மொண்டியோ உடம்போ பூனோ குருடோ சாப்பாடியோ மொண்டி போடு கை சரி கூடையில தூக்கி ஆகுது கோணம்பட்டி அருமையான ஊர் இந்த ஊர்ல தூக்கி ஆகுது இல்லையா கண்யாவது காப்பாத்து அப்படியே நீ அழகான பிள்ளையோட கட்டினேன் ஏன் பொண்டாடி கையா விஷயா சரியா என்கிட்ட ஒருத்தி வரத்தான் போறான் அவன் நல்ல போல கெட்டவனும் எப்படிப்பட்ட குணக்காரியா இருப்பான் யாருக்கே தெரியும் ஆமா ஆமா இதை நம்ம பார்த்து விரும்பின பொண்ணா இருந்தா நீ பார்த்து விரும்புறதா இருந்தா ஆமா இதுல கூட்டு சேர்க்க கூடாது அம்மா உன்னையோட நான் பார்த்து விரும்பின பொண்ணா இருந்தா ஏன் மனசை புரிஞ்சு நடந்துருவா நான் சொல்றதாயா கேட்பா ஆமா கோபத்துல அடிச்சா கூட அடிக்க வேண்டிய சவுன வீட்டுல இருப்பா கண்டிப்பா அதுக்காக என் மனசை புரிஞ்சுக்கிட்டவதா எனக்கு விழுகிறதுக்காக சரி அவளை பார்த்த இடத்துல முடிவெடுத்தையா எப்படி கட்டணம் அவளை தாண்ட கட்டணம் இல்லாட்டி நாட்டுக்கு செத்துப்போ எதிர்ப்பு நீ ஐயா 4 வீடு சாகுற நான் கட்டணுங்கிறேன் இல்லாட்டிங்கிறேன் யோ எனக்கு பொண்டாட்டின்னு வந்து அவதான் அம்மா அம்மா வாழ்ந்தாலும் ஒரு நாள் ஆச்சும் ஒரு நாள் என்ன அட ஒரு நாளாவதுயா
அவளோட சேர்ந்து வாங்க ஒரு சந்தோஷம் நிம்மதி எனக்கு போதுங்க. சரி எனக்கு பொண்டாட்டி வந்து அவதான். சரி அப்படி அந்த இடத்துல யார பார்த்தா தெரியுமா? அவன் எந்த ஒரு காரி தெரியுமா? எந்த ஊர்? அருப்புக்கோட்டை திருப்பத்தூரை சேர்ந்தவன். அருப்பத்தை திருப்பத்தூர் என் வாயில எனக்கு இந்த பக்கம் அது அருப்புக்கோட்டை சொல்லிட்டு பையன். அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை சரி திருப்பத்தூரை சேர்ந்த பையன். சரி மலைச்சாமி கோணா இருக்கு, மலையமா இருக்கு பிறந்தவன். அவனுக்கு 7 பேர் அண்ணங்க. அந்த 7 அண்ணங்களுக்கு விளையவராக பிறந்தவன் அந்த வெள்ளியம்மா. எங்க ஆடு ஊட்டி வந்தவன். அவளை தாண்டா பார்த்து ஆசை வச்சேன். ஆமா என்னமோ ஒரு நேரம் காலம் தெரியல. ஏன் அவசரமா பேசு? இல்ல முதல்ல ஆசைப்படுறேன். ஆமா நல்லா இருக்கு நிறைய நல்லா இருந்தேன். ஆமா இம்முட்டு ஆசை வச்சு தெரியுமா? எப்படி எப்படி அந்த சண்டாளி விரும்பின தெரியுமா? எப்படி